அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தளம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 9 மணி, 10 மணி, மாலை 8 மணி என அமைவதை மற்றைய நாடுகளிலிருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வலையை கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைய தினம் 1680வது நாளாக இத்தளம் நிகழ்வுகளை நடாத்தி கொண்டிருக்கின்றது. இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பு முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றிகள். முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறையை பற்றி கேட்ட பின் சுமார் அரை மணி நேரம் தியானம் மேற்கொள்வோம். நன்றியுரைகள் வழங்கிய பின் சிறப்பு நிகழ்வாக உரை நிகழ்த்த திருமதி சக்தி சிஸ்கந்தராஜா அவர்கள் முன் வந்திருக்கின்றார். குமரகுரு சுவாமிகளும் அவரின் கலி பண்பாவம் என்ற தலைப்பில் பேச உள்ளார். பின்பு கலந்துரையாடலும் அறிவித்தல்களும் இடம்பெற்ற பின் நிகழ்வு 9:30 மணி அளவில் முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி உலகமெங்கும் மக்களிடையே பரவட்டும். இனி தியானத்தை மேற்கொள்வோம். அதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தியாகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராவோம். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சம்மணங்கால் போட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலற்றிவிடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். தரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றின் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை லேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி.
தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். அதற்குரிய இசையை வழங்கியும் பதாதைகளை வழங்கியும் இருந்த சிவாமோகன் அம்மாவுக்கும் நன்றி. மேலும் எமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும், அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும், படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் இடம் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தழைக்கவே. தினமும் இத்தலத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விலக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தலத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அது தொடர்ந்து நீடிப்பதற்காக பொறுப்பேற்றிருக்கும் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி இன்றைய சிறப்பு நிகழ்வுக்கு செல்லப் போகின்றோம். சிறப்புரையை வழங்குவதற்காக முன் வந்திருப்பவர் திருமதி சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள். அவர்கள் நமக்கு மிகவும் பழக்கப்பட்டவர், அறிமுகம் அதிகம் தேவையில்லை என்றாலும் ஒரு சில வார்த்தைகள் கூற வேண்டியுள்ளது. இங்கிலாந்தில் பல வருட காலம் அவர் வசித்து வந்திருந்தாலும் ஈழத்தில் பிறந்து வளர்ந்த இவர் இள வயதிலேயே சைவ சித்தாந்தத்தில் சுய ஆர்வம் காரணமாக பல சமய தத்துவவாதிகளின் வழிகாட்டலுடன் சைவம், சைவ சித்தாந்தம், திருமுறைகள் பற்றி அறிவை வளர்த்தவர். குறிப்பாக அதில் சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் சரவணன் அவர்களின் பங்கும் இடம்பெற்றுள்ளது. இவர் சமய வகுப்புகள் பல நடத்தி வருகின்றார். கணக்கியல் துறையில் தேர்ச்சி பெற்ற இவர் அத்துறையில் தொழிலை மேற்கொண்டதுடன் மக்கள் சேவைக்காக மக்கள் சேவைகளாக சமூக மேம்பாடு, ஆன்மீக விருத்திகளுக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். இத்தலத்தில் பல தடவை பேசியுள்ளார். இன்றும் அவர் நமக்கு ஒரு சிறப்புரையை வழங்க முன்வந்திருக்கின்றார். குமர குருபர சுவாமிகளும் அவர்களின் கலிவன் பாவம் என்ற தலைப்பில் அது உள்ளது. இத்தலத்தின் சார்பில் பெரு மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்று உரையை ஆரம்பிக்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி. ஒரு 1 மினிட் நான் எல்லாரையும் இருக்க மியூட் போடுறேன். என்னென்ன இன்னும் சத்தம் வருது வழியால. ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நீளம் பிறை போடும் மேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். என்னுள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கும்
இறைவனின் பாதார விந்தங்களை வணங்கி அடுத்ததாக இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மீண்டும் உங்கள் அனைவருடனும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் குமர குருபர சுவாமிகளும் அவரால் இயற்றப்பட்ட கந்தர் கலிவன்பாவும் என்பதே ஆகும். கடந்த பல சந்திப்புகளில் சைவ சித்தாந்த அடிப்படைகள், நாதன் நடம், சொல்லுலகம், கந்தர் அனுபூதியில் சைவ சித்தாந்தம் என பலவற்றை நாம் பார்த்திருந்தோம். இன்று குமர குருபர சுவாமிகளும் கந்தர் கலிவன்பாவும் என்று சொல்லும் பொழுது கந்தர் கலிவன்பா ஒரு பிரபந்தமாகும். ஒரு குட்டி கந்த புராணமே அதில் அடங்கி உள்ளது. இதனால் இன்று குமர குருபரரின் வாழ்க்கை வரலாற்றை மற்றும் உங்களுடன் பகிர்ந்து அடுத்த சந்திப்பில் கந்தர் கலிவன்பாவை பற்றி தனிப்பட பார்க்கலாம் என யோசிக்கின்றேன். குமரகுருபர சுவாமிகள் 17ஆம் நூற்றாண்டில் தோன்றியவர் ஆகும். இலக்கிய உலகத்தில் இவ்வளவு பெயரும் புகழும் பெற்ற ஒரு சைவ துறவி, தத்துவ ஞானி, ஒரு சைவ மட அதிபதி இவரை தவிர வேறு எவரும் இல்லை என்றே கூற வேண்டும். தென் இந்தியாவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸ்ரீ வைகுந்தம் என்னும் நகரில் கைலாயபுரம் ஒரு சிறிய கிராமம், அதனுடன் ஸ்ரீ வைகுண்டத்தின் ஒரு சிறு பகுதியாகும். இது திருச்செந்தூருக்கு அருகாமையில் உள்ளது. சண்முக சிகாமணி கவிராயரும் சிவகாம சுந்தரி அம்மையாரும் அந்த ஊரில் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் திருமணமாகி பல காலமாகியும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. இதனால் தமது குல தெய்வமான திருச்செந்தூர் முருகனிடம் சென்று தவம் புரிந்து அவர்களுக்கு அழகிய ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு குருபரர் என பெயரிட்டனர். அந்த குழந்தை பிறந்ததும் அளவில்லை. பின்பு 5 வருடங்களாக 5 வயது அந்த குழந்தைக்கு நிரம்பும் வரையும் அந்த குழந்தை பேசவில்லை. இதனால் அவர்கள் மிகவும் கவலையடைந்து தமது வழிபடு தெய்வமான திருச்செந்தூர் முருகனிடமே சென்று அவரிடம் ஒரு விண்ணப்பம் வைத்தார்கள். நாங்கள் உங்களிடம் வந்து ஒரு மண்டலம் நேர்த்தி போட்டு ஒரு மண்டலம் நாம் அங்கிருந்து தவம் இருந்து உங்களை வணங்குவோம். எமக்கு இந்த பிள்ளை அந்த ஒரு மண்டலத்துக்குள், ஒரு மண்டலம் என்று சொல்லும் பொழுது 48 நாட்கள், அந்த நாட்களுக்குள் அந்த பிள்ளை பேசவில்லையே ஆனால் அந்த குழந்தையை நாங்கள் அங்கேயே விட்டுவிட்டு எமது உயிரை மாய்த்து கொள்ளுவோம் என அவர்களிடம் நேர்த்தி போட்டு விண்ணப்பம் செய்திருந்தனர். அப்படியே அங்கு சென்று அவர்கள் நோன்பு இருந்து கொண்டு இருந்த பொழுது 47 நாட்கள் முடிந்துவிட்டன. எதுவுமே நடக்கவில்லை. 48வது நாள் அதிகாலையில் கோயில் பூசகரின் வடிவில் முருகப்பெருமான் அங்கு தோன்றி அவர்கள் படுத்திருந்த மடத்தில் சென்று குமரகுருபரரை எழுப்பி, குமரகுருபரா, நீ என்னுடன் பின்னே வா, வந்து
எனது விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து நீ பாடுவாயாக என்று அவரை அழைத்தார். அவர் அந்த பூசகரின் பின்னால் தனது பெற்றோரையும் அழைத்து கொண்டு அங்கு சென்றார். கோயில் சந்நிதியில் சென்றதும் அந்த அவரை கூட்டி சென்ற பூசகர் உள்ளே சென்று மூலஸ்தானத்தில் உள்ள முருகனின் செந்திலாண்டவனின் திருமேனியில் கலந்து கொண்டார். அப்படி அவர் அந்த திருமேனியுடன் கலப்பதை குமரகுருபரர் தன்னுடைய கண்களால் பார்த்து தரிசித்தார். உடனே அவருடைய மௌனம் கலைந்து விட்டது. பூமேவு செங்கமல புத்தழும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் என்று தொடங்கும் கந்தர் கலிவன்பாவை பாட தொடங்கினர். இது சாதாரணமான பாடல் அல்ல. இதை பாராயணம் செய்துள்ள இந்த தளத்தில் இருக்கும் நீங்கள் இவற்றை பாராயணம் செய்து இருப்பீர்களானால் உங்களுக்கு விளங்கும். இதில் சரியான ஆழமான கருத்துக்கள், சைவ சித்தாந்த கருத்துக்கள், கந்த புராணத்தின் கதைகள் அனைத்துமே இதில் நிறைந்து உள்ளது. அது 122 கன்னிகளால் ஆனது. கன்னிகள் என்று சொல்லும் பொழுது 2 வரிகளை ஒரு கன்னி என்று சொல்வார்கள். 244 வரிகளை கொண்டதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. அவர் இதை பாடி நிறைவேற்றினார். குமரகுருபரர் ஒரு பிறவி கலைஞர், கவிஞர், ஓதாது உணர்ந்தவர். முற்பிறப்பில் அவர் செய்த தவத்தின் பயனால் இந்த பிறப்பில் தெய்வீக கவிகளை பாடுவதற்கும் சைவ சமயத்தை கட்டி எழுப்புவதற்கும், பெரும் முக்கியமாக காசியில் சைவ சமயத்தை கட்டி எழுப்புவதற்கும் அவரை இறைவன் இங்கு அனுப்பி வைத்தான் என்றே கூற வேண்டும். சில வருடங்கள் கழிந்தன. அவருக்கு ஒரு தம்பியார் கிடைத்தார். அவருடைய அவரை குமர கவி என்று பெற்றோர் பெயரிட்டு அழைத்தனர். இவர்கள் இருவரும் அடிக்கடி திருச்செந்தூர் முருகனிடம் போய் வணங்கி வருவது வழக்கமாக இருந்தது. இப்படியான நாட்களில் குமரகுருபரருக்கு தான் ஒரு ஞான வழியில் செல்ல வேண்டும் என்கின்ற அவா எழத் தொடங்கியது. அவர் அந்த தனது விருப்பத்தை திருச்செந்தூர் முருகப்பெருமானிடமே கூறி வணங்கி வந்தார். அப்படி ஒரு நாள் சென்று அவர் தன்னுடைய பிரார்த்தனையை முடித்துவிட்டு அங்கு நிற்கும் பொழுது ஒரு அசரீரி ஒன்று கேட்டது. அந்த அசரீரியில், நீ வட திசை யாத்திரை செல்வாயாக, யாருடைய முன்னிலையில் உனது வாக்கு தடைப்படுகின்றதோ அவரே உனது ஞான குருவாவார் என்று அந்த அசரீரியில் கேட்கப்பட்டது. உடனே குமரகுருபரருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. தனக்கு முருகப்பெருமானே விடை தருகின்றார், எல்லாம் நல்லாக நடக்கப் போகின்றது என்று மிகவும் சந்தோஷம் அடைந்து வீடு சென்று பெற்றோருக்கும் அதை கூறி தான் ஞான யாத்திரை செய்ய விரும்புவதாக அவர்களிடம் விடை கேட்டுக்கொண்டார். தனது தம்பி குமரகவியையும் தன்னுடன் அழைத்து சென்றார். முதலில் மதுரை வந்து சேர்ந்தனர். அங்கே மீனாட்சி அம்மனை வணங்கி மதுரை கலம்பகம் பாடினார். அதன் பின்பு சில நாட்கள் அங்கு தங்கியிருந்து மதுரை மீனாட்சி மீது மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் ஒன்றை மிகவும் அற்புதமாக பாடி முடித்தார். அந்த நேரம் மதுரையை திருமலை நாயக்கர் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த காலமாகும். குமரகுருபரர் அங்கு
வந்திருப்பதையும் அவர் மீனாட்சி அம்மன் மீது ஒரு பிள்ளைத்தமிழ் ஒன்று பாடி இருப்பதையும் அறிந்த திருமலை நாயக்கர் அவரை அழைத்து தனது அரச சபையில் அதை அரங்கேற்றம் செய்வதற்கு கேட்டுக்கொண்டார். அதாவது பாடி அதனுடைய உரையையும் கூற வேண்டும். இவர் அந்த பாடலை முதலில் பாடிய பொழுது குமரகவி தன்னுடைய ஏடுகளில் அவற்றை பதிந்து வைத்திருந்தார். ஆகவே இவர்களுடைய அரங்கேற்றம் ஆரம்பமானது. அவர் பாடிக்கொண்டு குமர கவி அவற்றை வாசிக்க, ஏட்டிலிருந்து வாசிக்க, அவர் அவற்றை பாடி அதனுடைய உரையையும் கொடுத்து கொண்டு இருந்தார். அப்படி கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் என்று சொல்லும் பொழுது அதில் ஒவ்வொரு பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு குழந்தை வளர்ந்து வரும் பொழுது, ஒரு 9 வயது வரை வரும் பொழுது எப்படியாக அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி, அழகு, அதை எப்படி பெற்றார் அன்பாக அழைப்பார்கள், அது எப்படியான விளையாட்டுகளை விளையாட விரும்பும், அப்படியானவை எல்லாவற்றையும் தான் அந்த பாடலில் அவர் அழகாக மீனாட்சி அம்மையை பற்றி தான் கற்பனை பண்ணி பாடிய பாடல் அது. அப்ப அந்த பாடலில் ஒவ்வொரு தலைப்பிலும் ஒவ்வொரு வளர்ச்சியை காட்டுவதாக அது இருந்தது. அதில் 6வது தலைப்பாக வருகை பருவம் என்று ஒரு தலைப்பு போட்டு அதன் கீழ் பாடல்களை பாடும் பொழுது ஒரு அதிசயம் ஒன்று திடீரென நடந்தது. ஒரு சிறிய குழந்தை குடுகுடு நடந்து வந்து திருமலை நாயக்கரின் மடியில் ஏறி அமர்ந்து கொண்டது. குமரகுருவரர் அந்த வருகை பருவத்தில் உள்ள பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார். இந்த குழந்தை மடியில் இருந்து அவற்றை வடிவாக கேட்டுக்கொண்டு இருந்தது. அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த திருமலை நாயக்கர் ஒரு பாடலை எடுத்து அதை திருப்பியும் பாடி தனக்கு உரை கூறுமாறு கேட்டார். அவருக்கு அந்த பாடல் நல்லாக பிடித்து கொண்டது. அப்படி கேட்டதும் அவர் திரும்பவும் அதை பாடி அதற்கு உரையை கூறினார். உடனே அந்த குழந்தை திருமலை நாயக்கரின் மடியில் இருந்து எழுந்து அந்த திருமலை நாயக்கர் போட்டிருந்த முத்து மாலையை கலட்டி குமரகுருபரரின் கழுத்தில் போட்டுவிட்டு மறைந்து விட்டது. என்ன ஆச்சரியம்! எல்லோரும் அந்த குழந்தை நடந்து வந்து அவரின் மடியில் இருப்பதை கண்டார்கள். பிறகு அந்த முத்து மாலையை கலட்டி குமரகுருபரரின் கழுத்தில் போட்டதையும் கண்டார்கள். அதன் பின்பு அந்த பிள்ளை மறைந்து விட்டது. இது அங்கேயே கண்ணியே அங்கு வந்து அதை செய்தா, வேறு யாரும் அல்ல என்று எல்லோரும் உணர்ந்து கொண்டனர். இப்படி நடந்த இந்த சம்பவத்தை, இந்த பாட்டை, இந்த தொடக்கத்தை நான் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். அந்த பாட்டு அவர் விரும்பி கேட்ட பாட்டு. அது தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரை பழுத்த துரைத்தேன் தமிழின் ஒழுகு நறும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொடும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே என்று அவர் அந்த பாடலில் பாடியிருந்தார். அதை கேட்டதுதான் அந்த திருமலை நாயக்கரின் மனம் எல்லாம் உள்ளம் உருகிவிட்டது. அதனால் தான் அதை திரும்பவும் கேட்க வேண்டும் என்று அவரை திரும்பவும் பாட செய்தார். இந்த பாடல்கள், இந்த அரங்கேற்றம் நடந்த விதத்தில் மிகவும் சந்தோஷம் அடைந்த திருமலை நாயக்கர் அவரை அங்கு இன்னும் கொஞ்ச காலம் தங்களுடன் மதுரையில் இருக்குமாறு கேட்டுக்கொண்டார். அவரும் அதற்கு இசைந்து அங்கு இருக்கும் பொழுது திருக்குறளிலும் மற்றைய
சில நூல்களிலும் உள்ள நீதிமொழிகளை எடுத்து அரசனுக்கு அவ்வப்போது கூறி வந்தார். அவற்றை கேட்டு மகிழ்ந்த திருமலை நாயக்கர் பொதுவாக எல்லோருக்கும் விளங்கக்கூடிய மாதிரியான நீதிகளை விளக்கி ஒரு நூல் தனக்கு எழுதி தருமாறு அவரை கேட்டுக்கொண்டார். அப்பொழுது அவர் நீதி நெறி விளக்கம் என்னும் நூலை பாடி அருளினார். அதன் பின்பு தனது யாத்திரையை தான் தொடங்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு கூறிவிட்டு தனது யாத்திரையை தொடங்க வேண்டும் என்று அவர் வெளிக்கிடும் பொழுது திருமலை நாயக்கர் அவருக்கு நிறைய பொன்னும் பொருளும் கொடுத்து அவரை வழி அனுப்பினார். இவர் தனக்கு கிடைத்த அந்த பொன் பொருள் அனைத்தையும் தனது தம்பியாகிய குமரகவிக்கு கொடுத்து, நீ இவற்றை எடுத்து சென்று நீயும் திருமணமாகி எமது பெற்றோரையும் வயதிப காலத்தில் பார்ப்பாயாக என்று கூறி அவரை அனுப்பி வைத்துவிட்டு தனது யாத்திரையை தொடர்ந்தார். அப்படி அவர் போகும் பொழுது திருவாரூருக்கு வந்து சேர்ந்து அங்கு திருவாரூர் நான்மணி மாலை பாடி இருக்கும் பொழுது அங்குள்ளவர்கள் அவருக்கு கூறினார்கள், மெய்கண்டாரின் வழியில் வந்த ஒரு கமலை ஞானப்பிரகாசர் என்னும் ஒரு ஞானாசிரியரிடம் ஞானம் பெற்ற ஒருவர் உபதேசம் பெற்ற ஒருவர் அங்கு தருமபுரம் ஆதீனத்தில் ஒரு மடம் நிறுவி அந்த ஆதீனம் மிகவும் ஞான பரம்பரையாய் வளர்ந்து வருகின்றது என்று சொல்லி அந்த தருமபுர ஆதீனத்தை பற்றி அவருக்கு கூறினார்கள். உடனே அவர் அந்த தர்மபுர ஆதீனத்துக்கு செல்ல வேண்டும் என விரும்பி அங்கு சென்றார். இவர் அங்கு போன சமயம் ஸ்ரீ மாசிலாமணி ஞான சம்பந்த பரமாச்சாரியார் அங்கு தலைமை பீடத்தில் இருந்தார். அவரை வணங்கி தனக்கு உபதேசம் தந்து தன்னை ஆட்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். அப்படி கேட்கும் பொழுது அவருடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரிந்தது. இருந்தாலும் அவரிடம் தோத்திர சாஸ்திரங்களை தொடர்ச்சியாக கேட்டு அவற்றிற்கு பல வினாக்களை அவரிடம் தொடுத்தார். எல்லாவற்றிற்கும் அழகாக அவர் பதில் கூறினார். இறுதியில் சுந்தரமூர்த்தி நாயனார் சிதம்பரத்தில் நடராஜ பெருமானின் முன்னிலையில் எப்படியாக அவரை தரிசித்து அவருடைய நடனத்தை அவர் தரிசித்த பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருந்தது, எப்படியான அனுபவத்தை அவர் அதன் மூலம் அறிந்து கொண்டார் என்பதை விளக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதை கேட்டு அந்த பாடல் சேக்கிழார் தனது பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் அவரை போய் சிதம்பரத்தில் வணங்கும் பொழுது அவருடைய சிதம்பர நடராஜரின் நடனத்தை தரிசிக்கும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருந்தது என்பதை கீழ்வரும் பாடல் மூலமாக அவர் பெரிய புராணத்தில் கொடுத்திருக்கின்றார். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணமொரு 3 திருந்து சாத்துவிகமே ஆக இந்துவாள் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையின் தனிப்பெரும் கூத்தின் மகிழ்ந்து ஆனந்த மகிழ்ச்சியில் அமிழ்ந்தார் என்று சொல்லி அந்த பாடல் கூறுகின்றது. அந்த பாடலின் அனுபவ பொருளை அவர் கேட்டவுடன் இவருக்கு அந்த அனுபவ பொருளை கூற முடியவில்லை, வாக்கு தடைப்பட்டது. உடனே அவருக்கு தன்னுடைய முருகப்பெருமான் மீது திருச்செந்தூரில் முருகப்பெருமான் மீது முருகப்பெருமானை வணங்கி கொண்டிருந்த பொழுது கேட்ட அசரீரியின் நினைவு
உடனே அவருக்கு வந்தது. அதில் முருகப்பெருமான் அசரீரி மூலமாக சொல்லியிருந்தார், யாரின் முன்னிலையில் உனது வாக்கு தடைப்படுகின்றதோ அவரே உனது ஞான குருபாவர் என்று சொல்லி. அப்போ இவருக்கு மிகவும் சந்தோஷமாக வந்துவிட்டது. இவரேதான் என்னுடைய ஞான குரு, இந்த இடமேதான் நான் உபதேசம் பெறுவதற்கு உரிய இடம் என்று சொல்லி அவரின் காலடியில் விழுந்து தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டார். ஆனால் இவரினுடைய ஆன்மீக அறிவையும் இவருக்கு இருந்த பக்குவத்தையும் நன்கு உணர்ந்த மாசிலாமணி தேசிகர் இவரை தன்னுடைய மடத்திற்கு ஒரு தம்பிரானாக ஆக்குவது மட்டும் அவருடைய குறிக்கோளாக இருக்கவில்லை. அவருக்கு அதற்கு மேலாக இவருக்கு உள்ள இவருடைய ஆன்மீக வலிமையை வைத்து தான் சமுதாயத்திற்கே ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் செய்ய வேண்டும், அதற்கு உரிய தகுதி இவருக்கு உள்ளது என்பதை கண்டு இவரை காசிக்கு அனுப்பி அங்கு காசியில் சைவ சமயம் இந்து இஸ்லாமியர்களால் அழிக்கப்பட்டு அங்குள்ள கேதீஸ்வரநாதர் கோயில் எல்லாத்தையும் அவர்கள் இஸ்லாமியர்கள் அழித்து சைவ சமயத்தையும் மிகவும் தாழ்ந்த நிலையில் வைத்திருந்த காலம் அது. ஆகவே அதை திருப்பி கட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு நல்ல ஒரு ஆன்மீக வலிமை உள்ள பக்குவம் உள்ள ஒரு ஆள் தேவை என்று தேடிக்கொண்டு இருக்கும் சமயம்தான் குமரகுருபரர் அங்கு வந்து சேர்ந்தார். ஆகவே அவரை காசிக்கு அனுப்பி அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நினைத்து அவருக்கு கூறினார், நீ முதலில் காசி சென்று வருவாயாக என்று கூறின பொழுது குமரகுருபரர் அதை கேட்டு மிகவும் பின்வாங்கினார். ஆனாலும் மிகவும் பொறுமையாகவும் பதுமையாகவும் அவருக்கு எடுத்துரைத்தார் அதற்கு எவ்வளவு காலதாமதம் ஆகும் என்றும், ஆகவே இப்பொழுதே தனக்கு உபதேசம் தந்து தன்னை அவருடைய மடத்து தம்பிரானாக ஆக்குமாறும் அவரை காலில் விழுந்து கேட்டுக்கொண்டார். அப்படி ஏனென்றால் அந்த காலம் காசி என்பது 17ஆம் நூற்றாண்டில் காசிக்கு போவது இலகுவான காரியம் அல்ல. 1000 மைல்களுக்கு அப்பால் உள்ளது, கால்நடையாக செல்ல வேண்டும், வேறு எந்த விதமான வசதிகளும் இல்லாத காலம். மலைகள், காடுகள், பள்ளத்தாக்குகள், விலங்குகளின் பிரச்சனைகள், மொழி பிரச்சனை, தண்ணீர், நல்ல தண்ணீர் கிடைக்காது, சைவ உணவுகள் இல்லை. அப்படியான இவ்வளவு கஷ்டங்களுக்குள்ளாகவும் அவர் கால்நடையாக காசிக்கு செல்ல வேண்டி அவருடைய ஞானகுரு கேட்ட பொழுது அவர் கொஞ்சம் பின்வாங்கத்தான் செய்தார். பின்பு அதை உணர்ந்த ஞானகுரு அவருக்கு கூறினார், அப்படியானால் நீ சிதம்பரம் சென்று வருவாயாக, அங்கே போய் ஒரு மண்டலம் அங்கு தங்கி இருந்து விட்டு வா என்று அனுப்பி வைத்தார். சிதம்பரம் சென்ற அவர் சிதம்பர மும்மணி கோவை, சிதம்பர செய்யுட்கோவை ஆகியவற்றை அங்கு பாடி அதன் பின்பு ஒரு மண்டலம் அங்கு இருந்து திரும்பவும் தர்மபுரம் வந்து சேர்ந்தார். இங்கு தர்மபுரம் இங்கு வந்தவரை திரும்பவும் சோதிக்க விரும்பாமல் அவருக்கு விசேஷ தீட்சையும் கொடுத்து உபதேசமும் வழங்கி தன்னுடைய தம்பிரானாக, மடத்து தம்பிரானாக நியமித்து கொண்டார். சில வருடங்கள் சென்றன. பழையபடியும் அவரை காசிக்கு போகும்படி கேட்டுக்கொண்டார். அதற்கு அந்த முறையும் மறுப்பு சொல்ல முடியாமல் குமரகுருபரர் அதற்கு உடன்பட்டு காசிக்கு அவர் சென்றார். அங்கு செல்லும் பொழுது அவருக்கு இருந்த
ஒரு பெரிய கஷ்டம் என்னவென்றால் அவர்களுடைய பாஷை வந்து முக்கியமான பாஷை வந்து ஹிந்துஸ்தானியாக இருந்தது. இவருக்கு ஹிந்துஸ்தானி தெரியாது, அவர்களுக்கு தமிழ் தெரியாது. அப்படியானால் அவர்களுடன் எப்படி இவற்றையெல்லாம் பேசி நிறைவு செய்வது என்னும் மனதில் அவருக்கு ஒரு கவலை இருந்து கொண்டிருந்தது. அங்கு போன பொழுது அந்த நேரம் டெல்லியை ராஜஹசான் என்னும் ஒரு அரசனும் அவனுடைய தம்பியான தாரசூகோ காசி மாவட்டத்திற்கு அரசனாகவும் இருந்தார்கள். தாரசூகோ மற்ற இஸ்லாமிய மன்னர்களை விட கொஞ்சம் வித்தியாசமானவராக இருந்தார். அதாவது மற்ற சமயத்தவர்களும் என்ன சொல்கின்றார்கள் என்பதை கொஞ்சம் கேட்பதற்கும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றியும் கேட்டு அறிவதற்கும் கொஞ்சம் விருப்பம் உள்ளவர்களாக அவர் இருந்தார். இவர் போன சமயம் இறைவனுடைய துணையால் அவர் அங்கு ஒரு எல்லா சமயத்துக்கும் உரிய சர்வ சமய மாநாடு ஒன்றை அங்கு கூடுவதற்காக அறிவித்திருந்தார். தான் ஒரு சமய மாநாடு ஒன்றை அங்கு கூட்ட போகிறேன் என்று. அதை கேட்டதும் குமரகுருபரருக்கு மிகவும் சந்தோஷம் வந்தது. தான் நினைத்ததை அந்த மாநாட்டில் போய் தான் கூறிவிடலாம். கூறி தன்னுடைய குருநாதர் தனக்கு பணித்த அந்த பணிகளை தான் செய்வதற்கு இறைவன் தனக்கு அருள் கூட்டும் காலம் வந்துவிட்டது என்று யோசித்தார். ஆனால் அப்படி யோசித்து கொண்டு இருக்கும் பொழுதும் அவருக்கு அந்த பாஷை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இப்ப எப்படி இவர்களுடன் போய் தான் பேசுவது? அந்த நேரம் அவர் கங்கை கரைக்கு சென்று அங்கே கலைவாணியை சரஸ்வதி தேவியை இறைவியை நினைத்து தியானம் புரிந்தார். அந்த தியானத்தின் பயனாக அவருக்கு சகலகலாவல்லி மாலை பாடும் பாக்கியம் இறைவனால் கிடைக்கப்பட்டது. சகலகலாவல்லி மாலை பாடி முடித்து அவர் நிறைவேறியதும் அவருக்கு ஹிந்துஸ்தானியில் நல்லாக கதைக்கக்கூடிய தன்மையும் நல்லாக விவாதிக்கக்கூடிய தன்மையையும் கலைவாணி வழங்கியிருந்தார். மிகவும் சந்தோஷம் அடைந்து அவர் வந்து அந்த மாநாட்டுக்கு உள்ளே செல்கின்றார். அங்கே செல்லும் பொழுது அவர் ஒரு சிங்கத்தின் மீது போவது போல எல்லோருக்கும் காட்சி அளித்தார். உண்மையாகவே சிங்கத்தின் மீது தான் போனாரா அல்லது இறைவனின் அருளால் அவர் சிங்கத்தின் மீது வருவதாக எல்லாருக்கும் காட்சி அளித்தாரா என்பது அந்த இறைவனுக்கு தான் தெரியும். ஆனால் தாரசூகோ தொடக்கம் அங்கு இருந்த அனைவருமே வியந்து எழுந்து அவரையே பார்த்தபடி பேசாமல் நின்றார்கள். அப்படி அவர் அங்கு போய் அமர்ந்தார். மாநாடு தொடங்கியது. ஹிந்துஸ்தானியில் முழங்கினர். அந்த காலத்தில் விவேகானந்தர் சிக்காகோவில் போய் ஆங்கிலத்தில் எப்படி முழங்கினாரோ, எப்படி முழங்கி எல்லோருடைய கவனத்தையும் தன் மீது ஈர்த்தாரோ, வேதாந்தத்தை எப்படி எல்லோருக்கும் விளங்கப்படுத்தினாரோ, அதே மாதிரி காசியில் குமரகுருபரர் ஒரு முழக்கமே செய்தார். செய்து எல்லோருக்கும் சைவ சித்தாந்தத்தையும் எங்களுடைய சமயத்தை பற்றியும், நாங்கள் எப்படியாக காசியில் அங்கு எங்களோட சமயம் எப்படி இருந்தது, உமக்கு திரும்பவும் அந்த கேதீஸ்வரநாதர் கோயிலை கட்டி எழுப்பி எங்களுக்கு தர வேண்டும், அதற்கு பக்கத்தில் ஒரு மடம் உண்டு அமைக்க வேண்டும், அங்குள்ள மக்களுக்கெல்லாம் சைவ சித்தாந்தத்தை போதிக்க வேண்டும், எங்களுடைய சமயம் பழையபடியும் கட்டி எழுப்பி நிலை பெற வேண்டும் என்று அவர் பெரிதாக விவரித்து கதைத்தார். அவருடைய அந்த ஆன்மீக வல்லமையையும் அவருக்கு இருந்த சக்தியையும் பார்த்து தாரசூகோ அப்படியே ஒன்றும் கதைக்க முடியாமல் அவர் கேட்ட எல்லாவற்றிற்கும் ஓம் என்று ஒத்து கொடுத்து அவருக்கு அதற்கு தேவையான பொருள்கள் பணங்கள் எல்லாம் கொடுப்பதாகவும் மடம் கட்டுவதற்குரிய நிலத்தை வழங்குவதாகவும் ஒப்புக்கொண்டார். அதன் பின்பு குமரகுருபரர்
தர்மபுரம் திரும்பி அந்த கோயிலை திருப்பியும் கட்டி எழுப்புவதற்கு தேவையான சிற்பிகளை கூட்டிக் கொண்டு போய் சேர்ந்து தன்னுடைய குருநாதரின் விருப்பத்தை நிறைவேற்றினார். பின்பு திரும்பவும் கால்நடையாக தனது குருநாதருக்கு வயது வந்த காலத்தில் அவரை பார்ப்பதற்காக திரும்பவும் தர்மபுரம் வந்து போனார். இறுதியாக தான் இல்லாத காலம் அந்த மடத்தை பராமரிப்பதற்கு ஒரு சரியான ஆளை தேர்ந்தெடுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக திரும்பவும் வந்து தர்மபுரம் வந்து சென்றிருந்தார். இப்படியாக எமது சமயத்தை கட்டி எழுப்புவதற்காகவும், அப்படி அவர் அந்த காலம் செய்திருக்காவிட்டால் இப்பொழுதும் காசியில் என்ன மாதிரி இருந்திருக்குமோ என்பது தெரியாத காரியமாகவே இருந்திருக்கும். அவ்வளவு தூரம் தம்மை வருத்தி தமக்காக இல்லாமல் எமது மக்களுக்காகவும் எங்களுடைய சமயத்துக்காகவும் வாழ்ந்து எவ்வளவோ கவிகளை எல்லாம், தெய்வீக பாடல்களை எல்லாம், இவைகள் சும்மா சாதாரணமான பாடல்கள் அல்ல, அவருடைய பாடல்கள் எல்லாம் பெரிய பிரபந்தமாகும். எல்லாமே ஒவ்வொரு பெரிய நூல்களாக எழுதக்கூடியதாக இருக்கின்ற பாடல்களை பாடி எமக்கு எல்லாம் தந்துவிட்டு அவர் கடைசியாக 1688 ஆண்டு தனது பூத உடலை விட்டு புகழுடல் எய்தினார். அவரால் பாடப்பட்ட பாடல்கள் கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், நீதிநெறி விளக்கம், திருவாரூர் நான்மணி மாலை, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், சிதம்பர மும்மணி கோவை, சிதம்பர செய்யுட்கோவை, பண்டார மும்மணி கோவை, சகல கலாவல்லி மாலை, காசி கலம்பகம் ஆகிய இந்த நூல்களையெல்லாம் பாடல்களை எல்லாம் இவையெல்லாம் பெரிய பிரபந்தங்களாகும், சிற்றிலக்கியமாகும். இவற்றை எல்லாம் சைவ உலகத்திற்கு தந்துவிட்டு சென்றுள்ளார். இவற்றை பாதுகாத்து இவற்றை நாம் படித்து முன்னேற வேண்டும். இறைவனுக்கு நாம் இவற்றை பாராயணங்கள் செய்ய வேண்டும். அதனால் நம்முடைய ஆன்ம அறிவு வளர்ச்சி அடையும். நாம் நல்ல ஒரு பக்குவமான ஆன்மாக்களாக வரலாம். நமக்கு இந்த தியானம் எல்லாம் செய்வதற்கும் நாம் இறைவனை அடைவதற்கும் இவையே மிகவும் உதவியாக அமையும். ஆகவேதான் இவற்றை சிலவற்றை உங்களுடனும் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆவலால் இன்று அவரை பற்றி கூறியுள்ளேன். அடுத்த சந்திப்பில் அவர் முதலில் பாடிய கந்தர் கலிவெண்பாவையும் அந்த கந்தர் கலிவெண்பாவில் உள்ள சைவ சித்தாந்த கருத்துக்களையும் நாங்கள் பார்க்கலாம் என கூறி நேரத்தை கருதி இத்துடன் எனது பேச்சை முடித்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். இவற்றை என்னுடன் இருந்து உங்களுடன் பங்கு கொள்வதற்கு உதவிய இறைவனது ஆதார பிந்தங்களை வணங்கி அடுத்ததாக திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றிகளை தெரிவித்து, இவ்வளவு நேரமும் மிகவும் அடக்கமாக இருந்து இதை வடிவாக கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் எனது நன்றிகளை கூறி இத்துடன் எனது பேச்சை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அம்மா. இதுவரை குமர குருபர சுவாமிகளுடைய சரித்திரத்தையும் அவருடைய சிறப்பையும் பற்றி உங்களது அறிவை எங்கள் எல்லோருக்கும் பகிர்ந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துமாறு கரகோஷம், சில வினாடிகள் கரகோஷம் எழுப்புவோம்.
கலந்துரையாடல் நேரம். ஒருவராக கை உயர்த்தியிருக்கின்றார்கள். வரதாசன் அம்மா, நீங்கள் முதலில் பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். சக்தி ஸ்ரீ ஸ்கந்தராஜாவுக்கு சிறப்பான வணக்கம். இன்றைய நாளிலே, வெள்ளிக்கிழமையிலே, இத்தகைய ஒரு சிறப்பான சொற்பொழிவை எங்களுக்கு அளித்த நீங்கள் வாழ்க. சரித்திரபூர்வமாக மிகச் சிறப்பாக குமர குருபரரின் வாழ்க்கையையும் அவர் பெற்ற ஆன்மீக அனுபவத்தையும் சிறப்பாக கூறியிருந்தீர்கள். நன்றி. தென்னாட்டு விவேகானந்தர் என்று நாங்கள் எடுக்கிறோம். ஆனால் விவேகானந்தர் வந்தது பிற்காலத்திலே, 19ஆம் நூற்றாண்டு. அவருக்கு முன்பே இத்தகைய ஒரு ஆன்மீக சிங்கம் இருந்திருக்கிறார் என்பதை நீங்கள் இன்றைக்கு எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர்கள். நீங்கள் மீண்டும் வந்து கந்தர் கலிவெண்பாவுடன் சைவ சித்தாந்த கொள்கைகள் எவ்வாறு உள்ளடங்கி இருக்கின்றன என்பதை எங்களுக்கு தர வேண்டும். நாங்கள் ஆன்மீக வாழ்விலும் உலோகாயுத வாழ்விலும் முயற்சி பெற வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நன்றி. அடுத்ததாக கன் கோணேசன் ஐயா. நன்றி ஐயா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா, உங்களது பேச்சு அருமையாக இருந்தது. உங்களை நான் வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். நீங்கள் அழகாக அவரது வாழ்க்கை வரலாற்றை திறம்பட எடுத்து கூறினீர்கள். நீங்கள் கூறிய அந்த காசி மடம் கட்டும் விடயத்தில் அவர் ஹிந்துஸ்தானி பாஷையை தெரியாமல் இருக்கும் பொழுது, அவர்களுக்கு தமிழ் தெரியாமல் இருக்கும் பொழுது பாடப்பட்ட பாடல்தான் சகலகலா வெல்ல மாலை என்று கூறினீர்கள். எல்லாருக்கும் தெரிந்த நவராத்திரியின் பொழுது நாங்கள் பாடுகின்ற வெண்டாமரை கன்றின் இன்பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாது கொலோ சகமேளம் அழித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலா வெள்ளி மாலே என்று துவங்கி மண்கண்ட வெண்கூடை கீழாக மேற்பட்ட மன்னருமென் பண்கண்டளவில் பணியச் செய்வாய் என்று கூறியவுடன் அவருக்கு சிங்கமே வாகனமாக வந்து அவரை அரசனுக்கு சரிசமானமாக வைத்ததென்றுதான் அந்த கதை கூறுகின்றது. அது உண்மையாக இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன். அவர்தான் முதல் தமிழருக்காக சிவ மடம் ஒன்றை காசியில் ஸ்தாபித்தவர் என்று நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். ஒரே ஒரு கருத்தை கூறி முடிக்கின்றேன். அந்த சகலகலா வெள்ளி மாலையில் ஒரு 3 சொற்கள் வருகின்றன. சொல்விற்பனவும் அவதானமும் கவி சொல்ல வெல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் என்று ஒரு பாடல் துவங்குகின்றது. அவர் சரஸ்வதியை கேட்பதெல்லாம் சொல்விற்பன. இப்ப நீங்கள் சொல்விற்பன நீங்கள் ஒரு பேச்சு வல்லமையும் அவதானம் ஒப்சர்வேஷன், அதாவது இல்லத்தை நாங்கள் ஒப்சர்வ் பண்ணக்கூடிய நிலைமை இருந்தால் நாங்கள் புதுமொழிகளையும் கற்கலாம், புதுமொழிகளை உடனே பேசலாம் என்ற கருத்தில் தான் அதை சொல்விற்பனவும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல்வித்தையும், கவி என்பது கவி பாடக்கூடிய நல்வித்தையும் எனக்கு தருவாய் என்று சரஸ்வதி தாயை கேட்டு இந்த 3ஐயும் பெற்றபடியால் அவருக்கு இந்துஸ்தானி பாஷை உடனே வந்ததாக நான் கருதுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக சிட்னியிலிருந்து பஞ்சாட்சரம் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று திருமதி சக்தி ஸ்ரீ ஸ்கந்தராஜா அம்மா அவர்கள் குருபர சுவாமிகள் அதாவது அவர் கந்தர் கலி வெண்பாவை பற்றிய பேச்சை எங்களுக்கு தந்திருக்கிறார். அருமையாக இருந்தது. கந்தர் கலி வெண்பாயிலிருந்து அவர் பல வெண்பாக்களை பற்றி ஞாபகப்படுத்தியிருந்தார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுருக்கமான
கருத்து தான் எனக்கு தெரியும், விளக்கமான கருத்து தெரியாது. இருந்தாலும் இப்பொழுது எங்கள் அதாவது அவர் அவர் குருபர சுவாமிகள் பாப்புலரானது இந்த சகலகலாவல்லி மாலை. சகலகலாவல்லி மாலையை வடமொழியிலும் எழுதியுள்ளார். எழுதி அங்க பிரகடனம் செய்தார். அதால வடமொழி ஆக்களும் அந்த பாடலை பாடிக்கிறார்களாம் கோவில்களில் என்றது ஒன்று இருக்கிறது. அப்ப அதை நான் அம்மாவை கேட்கிறேன், அவர் மற்ற இந்த கந்தர்கலி வெண்பா அதையும் வடமொழியில டிரான்ஸ்லேஷன் செய்து பிரகடனம் செய்தாரா? எனக்கு அதை பற்றி தெரியவில்லை. அப்படி அவர் செய்ததாக இல்லை ஐயா. அப்படி கந்தர்கலி வெண்பா வந்து தமிழ்ல மட்டும்தான் இருக்கிறது. இருக்குது. இந்த சகலகலாவல்லி மாலை வடமொழியிலேயும் இருக்குது, வடமொழியிலேயும் கோயில்கள் படிக்கிறார்கள் என்று அறிந்தேன். மற்றது அந்த வடமொழியிலேயும் தமிழிலேயும் பிரகடனம் செய்த நூல்கள் எல்லாம் கூட பிரசித்தி பெற்றதாக கருதுகிறார்கள். எங்கள் மகாகவி பாரதியார் கூட அங்கதான் படித்திருக்கிறார். அவர் டிகிரியே அங்கதானே காசியிலான செய்து பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்தவர். அப்ப அதையும் ஏன் இந்த காசிக்கு ஒரு மகிமை இருக்குண்டு, அதாவது அவருடைய குருவான மாசிலாமணி தேசிகர் ஏன் அவரை போக சொல்லி சொன்னார்ன்றது இதை பிரபலப்படுத்துறதுக்காகவோ கோயிலை கட்டுறதுக்காகவோன்னு எனக்கு சரியா விளங்க இல்லை. இல்ல, அது என்னன்னாலயா அந்த நேரம் இஸ்லாமியர்களால காசியில் எங்கண்ட சமயமே தகர்த்து ஒழிக்கப்பட்டிருந்தது. அந்த கோயிலையும் அவர்கள் இடித்து அங்க உள்ள சைவ சமய மக்கள் சைவ சமயத்தை நிலைநாட்ட முடியாத ஒரு நிலையில் அவர்கள் வைத்திருந்தார்கள். பின்பு குமரகுருபரருடைய அவருடைய அந்த சக்தியையும் அவருடைய ஆன்மீக வல்லமையையும் பார்த்துத்தான் அந்த மன்னன் தாருசோகோ வந்து அவர் பயந்தே போனார். அவர் சிங்கத்துல வந்ததை கண்ட உடனேயே அவர் பயந்துட்டார். பிறகு அவர் ஹிந்துஸ்தானியில இவ்வளவு தூரம் நல்ல ஃப்ளூயண்டாக கதைச்சு அவர் ஆர்கியூ பண்ணி எல்லாம் எங்கண்ட சமயத்தை பற்றி எல்லாம் வடிவாக அவர்களுக்கு முன்வைத்த உடனே அவர்களால அதுக்கு மிஞ்சி ஒன்றும் செய்ய முடியாமல் அதை அவர் கேட்ட எல்லாத்திற்கும் ஆமாண்டு சொல்லிவிட்டார்கள். என்று அவர்களுக்கு தெரிந்து விட்டது அவர் எப்படியான ஒரு ஆள், சாதாரணமான ஆள் அல்ல, அவர் வந்து ஒரு தெய்வீக பிறவி என்பதை உணர்ந்து கொண்டார்கள். நன்றி அம்மா, நன்றி, வணக்கம். மீண்டும் வந்து எங்களுக்கு இப்படியான கதைகளை சொல்லுவது நன்றி, நல்லது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ஜெகநாதன், இவர் கங்காவர்க்கா வர்றீங்களா? எங்கே இருந்து பேசுறீங்க? லண்டனா இல்லாட்டி அப்ரோடா? கனடால இருக்கிறேன். கனடால இருந்து பேசுங்க. வணக்கம் சக்தி அம்மா. உங்களுடைய ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு உங்கள் சேவைக்கு முதல் கண் எனது நன்றி. நீங்கள் நல்ல அழகாக குமரகுரு சுவாமிகளை பற்றி சொல்லியிருந்தீர்கள். எனக்கு அதுல ஒரு சின்ன கேள்வி. வருகை பருவம் என்று சொன்னீர்கள், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? வருகை பருவம் என்று என்னென்று அவ வந்து மீனாட்சி அம்மனை ஒரு சின்ன குழந்தையாக தான் அவர் பார்த்து அந்த பாட்டை பாடியிருந்தார். அந்த பாடல்ல பிறந்த பருவத்தில இருந்து ஒரு 9 வயசு மட்டும் வளரக்கூடிய ஒரு சின்ன குழந்தைக்கு ஒவ்வொரு வயசுலையும் 1 வயசு 2 வயசு அப்படி என்று ஒவ்வொரு வயசுலையும் எப்படியாக அந்த பிள்ளையை பெற்றோர் அன்பாக அழைப்பார்கள், எப்படி அவர் சிறுமிகளுடன் எப்படி விளையாடுவார், எப்படியான விதமாக எல்லாம் அவரை மற்றவர்கள் அன்பாக எல்லாத்தையும் அவருக்கு செய்வார்கள். அப்படி என்று ஒவ்வொரு பருவமாக வைத்து முதலாவது விநாயகருக்கு ஒரு துதியை பாடிட்டு அதுக்கு பிறகு காப்பில வந்து 11 பாட்டு,
பின்பு ஒவ்வொரு பருவத்திலையும் 9 பருவத்துல 10 பாட்டாக அதுல 90 பாடல்கள். பிறகு காப்பு என்று சொல்லும் பொழுது பிறந்த குழந்தை உடனே அந்த பிள்ளையை எப்படி பாதுகாக்கிறது என்றது அதை பற்றி 11 பாட்டு. அப்ப 101 பாட்டு விநாயகற்ற காப்போட 102 பாட்டுகள் அந்த பிள்ளை தமிழில பாடி இருக்கிறார். அதுல 6வது தான் வருகை பருவம். வருகை பருவம் என்றால் அந்த பிள்ளை ஒரு 5 வயது அப்படி 5-6 வயது அப்படியான பிள்ளையைத்தான் வருகை பருவத்துல நீ இங்க வாம்மா என்று சொல்லி அந்த பிள்ளையை அன்பா கூப்பிட்டு அவைய அந்த பெற்றோர் மற்றாக்கள் எல்லாம் அந்த பிள்ளைய கதை சொல்லி கதை கேட்டு அப்படி என்ற அந்த பருவம். அப்ப அவ எப்படியான அழகாக இருப்பா அப்படி என்றது எல்லாத்தையும் வர்ணித்து அவர் பாடினதாலதான் அதை வருகை பருவம் என்று சொல்றாரு. மற்றது அதுல ஒரு முக்கியமான அலுவல் எதுக்காக அது பாடிக்கொண்டு இருக்கும் பொழுதுதான் அந்த சிறிய குழந்தை வந்தது. அந்த அவர் வந்து அந்த பாட்டுல வருக வருக என்று எல்லாம் அந்த வசனங்கள் வருகுது அந்த பாடல்கள்ல. வருக வருக என்று சொல்ல அவ உண்மையாகவே குழந்தை பிள்ளையாக வந்து விட்டா மீனாட்சி அம்மன். வந்து அவருடைய மடியில அரசனுடைய மடியிலே ஏறி இருந்து கொண்டா. என்னென்றால் தன்னை பற்றி தன்னை ஒரு குழந்தையாக அவர் பாவனை செய்து குழந்தையாக மீனாட்சி அம்மனையை பாவனை செய்து அந்த பாடல்களை பாடினார். அப்படி பாடியக்குள்ள அவ அதை கேட்டு மிகவும் ஆனந்தம் அடைந்து தான் ஒரு குழந்தையாகவே வந்து அந்த மடியில இருந்து அந்த பாடல்களை அவர் பாட கேட்டாராம். எவ்வளவு ஒரு அற்புதமான விடயம் இது. சாதாரணமாக ஆட்களுக்கு நடக்கக்கூடிய விடயமா? ஒரு ஆள் பாடும் பொழுது அதை இறைவனே கேட்டு அதை ஆமோதித்து அந்த அதே வடிவில வந்து அங்க காட்சி கொடுத்த என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு பெரிய விடயம். அவர் எவ்வளவு ஒரு தெய்வீகமானவர் என்றதை இந்த பாடல் மூலமே அறியக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் வருகை பருவம் என்று சொன்னேன் என்றால் அந்த சின்ன வயசு 5 வயது குழந்தைய வருக வருக என்று சொல்லி அவர் அதுல பாடி இருந்ததால் அதை வருகை பருவம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். ரொம்ப நன்றி அம்மா உங்கள் ஆன்சருக்கு. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக அருந்ததி ஸ்ரீஸ்கந்தராஜா அம்மா, நீங்கள். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களே. மிகவும் அருமையாக குமரகுருபர சுவாமிகளை பற்றி கூறியிருந்தீர்கள். அவற்றை வாழ்க்கை வரலாறு நாங்கள் அறிந்திருக்கிறபடியா இப்ப நீங்க சொல்லித்தான் தெரியும். அதை அறிந்த பிறகு அவற்றை பாடல்களை கேட்க இன்னும் விளக்கமாக இருக்கும் எங்களுக்கு. அதோட அவர் இந்த 5 வயசு மட்டும் கதைக்காம இருந்து எப்படி அவர் இந்த இவ்வளவெல்லாம் பாடினார் என்று கேட்கும் போது முருகண்ட அருள் கிடைச்சதால தான் அவ்வளவெல்லாம் செய்திருக்கிறார் என்பது கேட்கும் போது மிகவும் சந்தோஷமா இருக்குது. மற்றது அவர் அவருக்கு ஒரு தம்பியும் அவரும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து போனதாலே நான் கூடின அவருக்கு ஒரு துணையாக இன்னொரு ஆள் பக்கத்துல போகல நல்ல அழகாக எல்லாம் செய்திருக்கிறார் என்பதை கேட்கும் போது எங்களுக்கே ஒரு புல்லரிப்பு வருகிறது. ஏனென்றால் இறைவன் எந்த ரூபத்திலையும் எங்களுக்கு காட்சி கொடுப்பார். நாங்கள் அந்த மனமுருகி என்னத்தை வேண்டினாலும் இறைவனால எங்களுக்கு எல்லாம் கிடைக்கப்பெறும் என்பதை மிகவும் இந்த கதை எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. மிக்க நன்றி அம்மா. மீண்டும் நாங்கள் இனி கந்தர் கலிவெண்பாவை படிக்கல எங்களுக்கு இன்னும் கூடின விளக்கங்கள் தருவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடப்படுகிறேன். நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி. அடுத்ததாக ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, நீங்கள். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பாக குமர குருபர சுவாமிகளுடைய கந்தர் கலிவெண்பா பற்றி சில பேசியிருந்தீர்கள். இதே போல நீங்கள் தொடர்ந்தும் விஷயங்களில் நீங்க பேசின எங்களோட தளத்துக்கு பலருக்கும் பல அறிவை பெறுவார்கள் என்பது என்னுடைய எண்ணம். மேலும் நீங்க அடுத்த மாதமும் வந்து இதே பேச வேணும், வேற டாபிக்ல இல்லாட்டி இதே தொடர்ந்து கூட நீங்க பேசலாம். அடுத்த மாதம் நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களா? எங்க போறீங்களா? போறோம். எப்ப போறீங்க? நாங்க 5th of January போறோம். போய் பிப்ரவரி தான் வருவோம். ஓகே, பிப்ரவரி வந்து பேசுங்க. பிப்ரவரி எப்போ வரீங்க? பிப்ரவரி ஒரு 20th அப்படி.
பிப்ரவரி 28க்கு பிறகு ஒரு நாள் தரம் உங்களுக்கு பேசுறதுக்கு சரியா. ஓகே. அண்ட் இரண்டாவதாக இதுல நான் இப்போ இதனுடைய வரதா சண்முகநாதன், நீங்க ஜனவரி 12th ஃப்ரீயா இருப்பீங்களா? 8 மணிக்கு யூகே டைம் பேசுறது. ஏன்னா நம்மளை கான்டாக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறபடி இதுல. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல அருமையான பேச்சு. இதுல இன்றைக்கு எனக்கு உண்மையை சொல்றதுண்டா, எனக்கு பெருசாக தெரிந்திருக்கவில்லை குமரகுருபர சுவாமிகளை பற்றி. ஆனால் நீங்கள் சொல்லிக்கொண்டு போய்க்க அப்படியே நீங்க சொன்ன விதத்தில எனக்கு புல்லரிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தந்தீர்கள். அவ்வளவுக்கு அருமையாக இருந்தது. அப்படியே கொண்டே இருக்கு எனக்கு. அப்படியே அது உடனே அதுல இருந்தே நான் இந்த வடிவாக மனதிலையும் பதிந்ததுல சொன்ன அவ்வளவும் நீங்கள் அதை சொன்ன ஒரு ஆவேசம் என்று சொல்றதா என்ன சொல்ல பாவிக்கிறேன்னு விளங்கையில நீங்கள் ஒரு வித்தியாசமான முறையில வழக்கத்திலும் பார்க்க இன்றைக்கு நீங்கள் அந்த சொன்ன பிரசன்டேஷன் சரியான ஒரு வித்தியாசமாக இருந்தது. எனக்கு அப்படி ஒரு உணர்ச்சியை ஊட்டக்கூடியதாகவும் இருந்தது. இதுல இனிமே அவரை பற்றி கூட கற்க வேண்டும், பலரை பற்றியும் கற்க வேண்டும் என்ற ஒரு ஆவலையும் நீங்கள் இன்று தூண்டிவிட்டீர்கள். இதுதான் எனக்கு நடந்த. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி. அடுத்ததாக சுகேந்திர தர்மகுமார் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். சக்தி அம்மா, இன்று நீங்க குமரகுருபர சுவாமிகளை பற்றி கூறினது இப்ப சதா மாஸ்டர் சொன்னது போலதான் நான் இன்றுதான் அவருடைய வரலாறை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் சகல கலாவல்லி மாலை பாடியெல்லாம் இருக்கிறோம், இந்த என்ன சரஸ்வதி பூசைக்கு எல்லாம் பாடி இருக்கிறோம். ஆனா அதை குமரகுருபர சுவாமிகள் தான் பாடினதுன்றது எனக்கு இன்றைக்குத்தான் தெரியும். நீங்கள் அவற்றை வரலாறு கூறினது மிகவும் சிறப்பாக இருந்ததம்மா. சதா மாஸ்டர் சொன்னது போலத்தான் நானும் சொல்ல வந்தேன். அதை அவ முதலே சொல்லிவிட்டா. இவருடைய வரலாறு, அந்த என்ன கந்தர் கலிவெண்பா, இது எல்லாத்தையும் நீங்கள் பிறகும் கூறும் போது அவற்றை படிக்க வேண்டும் என்ற ஆசை. இப்பவே அதை ஒருக்கா யூடியூப்ல என்றாலும் போய் அதை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் வந்திருக்கிறது. மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. சாட் பாக்ஸ் இருக்கு. சாட் பாக்ஸ்ல ஒரு மெசேஜ் தான் இருக்கு. கலா மகாலிங்கம் போட்டிருக்கிறா. தேங்க்ஸ், யோர் வேல்யூபிள் ஸ்பீச், எக்ஸலண்ட், வெரி குட், வணக்கம் மாஸ்டர், கம் அகெயின். மற்றது இந்த தியான தலத்தை பற்றியும் நான் கூற விரும்புகிறேன். இத்தியான தலம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. யூகே நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் யூகே நேரப்படி இணையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. குணேசன் ஐயா, நீங்கள் மீண்டும் பேச போறீங்க. நான் மிகவும் விரைவாக ஒரே ஒரு கருத்தை கூற உள்ளேன் ஐயா. ஏனென்றால் குமரகுரு சுவாமிகள் மீனாட்சி புள்ளத்தமிழ் என்றுதான் பாடியிருக்கிறார். ஆனால் பண்டைய காலத்தில் அந்த மீனாட்சி என்ற சொல் பிரயோகிக்கப்படவில்லை. அது திருஞான சம்பந்தர் பாடும் பொழுது உங்களுக்கு தெரிந்த பாடல் மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை என்ற பாடலில் அங்கியற்கண்ணி தன்னொடும் அமைந்த ஆலவாயாவது இதுவே. அதாவது மதுரை கோயிலின் பெயர் உண்மையாக ஆலவாய் என்பதன் அதது பெயர். இப்பொழுது மதுரை மீனாட்சி ஆக்கிவிட்டார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, அங்கியற்கண்ணி என்று ஏன் பெயர் வந்த என்றால் இந்த கயல் மீன் போன்ற அழகான கண்களை அவளுடையவளாக இருந்தபடியால் திருஞான சம்பந்தர் பாடும் பொழுது மீனாட்சி என்று பாடவே இல்லை. அவருக்கு மீனாட்சி என்றால் யார் என்று தெரியாது. அவர் பாடின தமிழ் சொல்லு அங்கியற்கண்ணி, அதை சொல்லத்தான் நான் எடுத்தேன் என்று கூறி, அதாவது என்னென்றால் இந்த மீனாட்சி என்றது பல பிறகு என்னென்ற சமஸ்கிருதமும் புகுந்தா போலதான் அரவாசி 50-50. மீன் என்பது தமிழ், அக்ஷி என்றது கண். அதாவது மீனையும் அக்ஷியையும் சேர்த்து 50% தமிழ் 50% வடமொழியில் சேர்த்து மீனாட்சி என்ற பெயரை கொடுத்து விட்டார்கள். தமிழர்களாகிய நாம் பயன்படுத்த வேண்டிய சொல் மதுரை கோயிலுக்கு ஆலவாய் என்று கூற வேண்டும். அம்மனுக்கு பெயர் அங்கியற்கண்ணி என்பதை நான் கூறி வைக்க ஒரு தமிழன் என்ற முறையில்
பெருமை அடைகின்றேன் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி. நன்றி ஐயா. நீங்கள் ஏதாவது கடைசியில இறுதியாக சொல்லி இருக்கிறீங்களா சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா அம்மா? இல்ல, ஐ திங்க் அவர் வந்து மீனாட்சி அம்மா பிள்ளை தமிழ் என்றுதான் அந்த பாடல் இருக்கே தவிர அதுல வந்து அங்கேற்கண்ணி என்று இல்லை, மீனாட்சி அம்மா பிள்ளை தமிழ் என்றுதான் அதை அவர் பாடினதாகத்தான் இருக்கிறது எல்லாத்திலேயும். ஏனென்றால் நான் வந்து இந்த கதையை அங்கே உள்ள ஆதீனங்கள் எல்லாம் ஊரன் அடிகள் என்ற ஒருவரை கொண்டுதான் ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருந்தார்கள். அங்கே இந்தியாவில் உள்ள எல்லா ஆதீனங்களையும் இந்த கதைகளும் அவர்கள் இந்த வரலாறு எல்லாம் அதுல இருக்கின்றது அந்த புத்தகத்துல. அதை ஊரன் அடிகளை கொண்டு அங்க உள்ள ஆதீனங்களே தாங்கள கதைகள் எல்லாவற்றையும் அவர்கிட்ட கொடுத்து ஒரு நூலாக ஆக்கியிருந்தார்கள். அதிலிருந்துதான் நான் குமரகுருபரருடைய சரிதத்தையும் எடுத்தேன். நான் ஆனபடினாலே அவைகளே கொடுத்தபடியால் அதுல உள்ள கருத்துக்கள் பெரும்பாலும் சரியாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். சரி சொல்வதற்கு இல்லை, அது நீங்கள் பிள்ளையாக விளங்குனீங்களாம்மா. என்னென்றால் எமது தமிழர்கள் அந்த காலத்தில் அந்த மீனாட்சி என்ற சொல்லு பெரிய வைக்கல. ஏனென்றால் அதாவது இந்த சுவாமிகள் இருந்தது 350 வருஷம் தானே இல்ல, சுவாமிகள் இருந்து 17ஆம் நூற்றாண்டு, திருஞான சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டில் அவர் என்னத்தை பாடினார் என்றதை நான் கூறினேன். அதாவது என்னென்றால் உங்களுக்கு தெரிந்த தேவரம் தானே, மங்கையர்க்கரசி, வடவர் கோன்பாவை, வரிவட கைமடமானி என்று போய் 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 கடைசியில முடிக்கிறார் அங்கியற்கண்ணி தன்னோடும் அமர்ந்த. அதாவது அங்க வந்து அம்மனுக்குத்தான் மூப்பு, சிவபெருமானுக்கு 2வது இடம். இப்பவும் அப்படித்தான். அது என்னண்டா அங்கியற்கண்ணி தன்னோட அமைத்து கொண்டு இது ஆலவாயாவதும் இதுவே. அதாவது இந்த கோயிலுக்கு பேர் நான் வைக்கின்றேன் திருஞான சம்பந்தர். அப்பொழுது இவர் பிறக்கவே இல்லை தான். இது நான் சொல்றது 1300 வருஷத்துக்கு முதல் நடந்தது தான் நான் சொல்லுகின்றேன். நீங்கள் சொன்னது சரி. அதாவது என்ன பிரச்சனை என்றால் ஆதீனங்கள் வந்து ஒன்றும் செய்ய இயலாத வழியில் அவர்கள் தற்பொழுது அதாவது எல்லாம் மிக்ஸ் பண்ணி, அதாவது சமஸ்கிருதம் தமிழ் எல்லாம் கலந்ததான் அவர் உபயோகிக்கிறார். அவர்கள் பிழை சொல்ல முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு ஒருவருக்குமே தெரியாது. நான் தெரிஞ்சபடியாத்தான் நான் சொல்றேன், படித்தபடியாத்தான் நான் சொல்றேன். அதாவது என்னென்றால் நாங்கள் என்னென்றால் அந்த கோயில்களை அதாவது தெய்வத்துக்கு തന്നെ எங்களோட அந்த காலத்தில இருந்த பெயரை சொல்லி வழிபடுவது நல்லது. தேவாரம் பாடும் பொழுது அங்கியற்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவது இதுவே என்று பாடுகின்றார் என்றதை கூறத்தான் நான் கூறினேன் ஒழிய, ஆனா மீனாட்சி என்று சொல்லாத அது உங்களை பொறுத்தது, அது உறவா இல்லை, அதை நான் சொல்லவில்லை. ஆனா பிரச்சனை ஏண்டா இப்ப மதுரையில போய் நின்று கொண்டு மீனாட்சி என்று கத்தினீர்கள் என்றால் ஒரு 10 மீனாட்சி திரும்பி பார்க்கும். ஏனென்றால் அந்த சூழல்ல இருக்கிற பெண்கள் எல்லோருக்கும் மீனாட்சி என்று தான் இப்பொழுது பெயர் வைக்கின்றார்கள். அதை நான் அவதானித்தேன். அது ஒரு அருமையான கோயில் அம்மா. அது பெயர் என்னதான் இருந்தா என்ன, மீனாட்சி தான். என்றால் அவர் தான் அந்த ஊருக்கு பெரிய ஆளா. சிவபெருமான் 2ஆம் தரம் தான் என்று கூறி முடிக்க விரும்புகின்றேன். நீங்கள் பேசின ஒரு விதமான தவறும் இல்லை, அது உங்களோட பிள்ளையும் அல்ல. நான் சொன்னது என்னென்றால் ஆரம்ப காலத்தில் அந்த கோயிலுக்கு என்ன பெயர், கோயிலின் பெயர் ஆலவாய், அங்கிருந்த அம்மனின் பெயர் அங்கியற்கண்ணி. அது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் அம்மா, உங்களுக்கு அது அறிவுக்கு விருந்தாக இருக்கும்.